அந்த பொம்பளை உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு சசிகலாவை ரொம்ப பிடிக்கும். பானைக்கு ஜாக்கெட்லாம் அவுத்து போட்டு சாக்ஸ் மேலே செருப்பு, இது வரைக்கும் அது கால் அது கொண்ட. முன்னாள் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா குறித்து திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியிருக்கும் வீடியோ இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இப்படி கண்ணை உதறி திறந்தான். என்னடா பண்ணேன்னு தான் கேட்டோம். எங்கள் அம்மா கிட்ட பேசின்னு இருந்தேன்னா. நான் உடனே கேட்டேன், பன்னீர் எங்கள் ஆயாவும் தாத்தாவும் செத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அது எப்படின்னு சொன்னீன்னா எங்கள் ஆயா அப்போல்லாம் ஜாக்கெட் போடாது. ஆமாங்க, சந்தோஷமாக விளையாடின்னு ஆயா கிட்ட. அந்த பொம்பளை உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு சசிகலாவை ரொம்ப பிடிக்கும். நல்ல பொம்பளை. செத்துதா, அது பாட்டுக்கு பணத்தாண்ட நின்றுது, அழுதுது, போச்சு, பொச்சான், தேசிய கொடியை கொடுத்தாங்க, மடைக்கு வாங்கிச்சு, வீட்டுக்கு போச்சு, அவங்க அம்மாவுக்கு ஊதவத்தி ஏற்றுறது அது பண்ணுறது எல்லாம் ஒழுங்காக பண்ணியிருந்து. அது நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிச்சா, நான் வருவேன்னு சொல்லிச்சா? விடுங்க. இந்த 32 பேரும் போய் அது ஆள் கொஞ்சம் உயரம், அது 3 படி மேலே நிற்கிது பாய்ஸ் கார்டனில். இவெல்லாம் கீழே நின்றுக்கின்னு அம்மா வந்துரு, அம்மா வந்துரு, அந்த அம்மா வந்துரு. அதில் அந்த மதுசூதனை ஒரு குள்ள உக்கால வழியிருப்பான். இப்போ போயிட்டான். அவன் கையை பிடிச்சே இழுத்துட்டான். ஒரு சாதாரண கவுன்சிலர் சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாவே கலராக கனவு வருமா வராதா? அதுக்கு முதலமைச்சர் பதவியே சொன்னோன்னா அது கலராக கனவு வந்துடுச்சு. டெய்லரை கூப்பிட்டுது. நெக்கு ஜாக்கெட்லாம் அவுத்து போட்டு நெக்கு ஜாக்கெட்டு, நெக்கு அது முக்கா கை வந்துடுச்சு, பின்னில் போட்டுருந்துச்சு. அதை அவுத்து கடாச்சிட்டு கொண்டை மேலே வலை, காலில் இந்த செருப்பு அவுத்து கடாச்சிட்டு சாக்ஸு மேலே செருப்பு, இது வரைக்கும் அது கால் அது கொண்டை அது உடம்பு என்ன வேணால் போட்டுக்கிட்டோம். அப்படியே மொல்லமாக அந்த பால்கனியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துச்சு. வந்த உடனே ரெட்டை விரல ஆட்டுச்சு. அது கை, அதை ஆட்டலாம். அந்த கீழே இருந்தான் இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரில், அவன் பூரா சின்னம்மாவை அம்மாவாக்குவோம், சின்னம்மாவை அம்மாவாக்குவோம். என்னடா இது, 34 வருஷமாக நடராஜனாலேயே முடியாது, இவனுக்கு ஒரு செகண்டில் எப்படி பண்ணுவானுங்க? அவன் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு பார்த்தான். அடே, இப்போல்லாம் அம்மா வாக்க முடியாது, என்கிட்ட அனுப்புங்க, நான் ஆயா வாக்கி அனுப்புகிறேன்னு சொல்லி அவன் ஆயா வாக்கி அனுப்பிச்சிட்டான். எங்கள் ஆருயிர் அண்ணனுக்கு பிறந்த நாள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.